மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமைய வேண்டும். இப்போ இந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக அமையும், எப்படிப்பட்ட கிரகங்களின் நகர்வுகள் இருக்கிறது, பரிகாரமாக என்ன செய்தால் வெற்றி என்பதை பற்றி அருமையாக நாம் பார்ப்போம். முதலாக உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமான லாபாதிபதியுமான புத பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானுடன் இணைந்து புதாதித்ய யோகத்தை அற்புதமாக கொடுக்கிறார். தனவரவு தாராளமாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். உத்தியோகத்தில் உங்கள் அறிவுத்திறன் மூலமாக அற்புதமான ஒரு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும். IAS IPS பதவியில் இருக்கும் அன்பர்கள் எதிர்பார்க்கும் உயர்வினை அருமையாக பெறுவார்கள். கல்வித்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மிளிரும். 19/1/2025 முதல் புத பகவான் பகைருண ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்திற்கு வந்து குரு பகவானின் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் செய்ய போகிறார். உத்தியோகத்தில் பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவும். அதேபோல் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். உங்கள் கடன் சுமை குறைய ஒரு வருமானம் வந்து சேரும் நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில். 3/10 அதிபதி சுக்கிர பகவான் களத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு சில குழப்பத்தை கொடுத்தாலும் களத்திரத்தின் மூலமாக அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் வாழ்க்கை துணை மூலமாக. அதேபோல் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஓரளவிற்கு அனுகூலமாக உள்ளார். 28/1/2025 முதல் இந்த சுக்கிர பகவான் அஷ்டம ராசியான 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்திற்கு வந்து உச்சமடைகிறார். மீன ராசி அவருக்கு உச்சம். ஆக 8ஆம் இடத்தில் உச்சமடைந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பல்வேறு வழிகளில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பார். 4/9 அதிபதி செவ்வாய் பகவான் விரய ராசியில் நீச்சமடைந்து வக்கிரமடைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் என்ன செய்ய வேண்டும்? விரயத்தை கட்டுப்படுத்த வேண்டும், செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். எதிர்பாராத வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம், வெளிநாடு பயணங்கள் ஏற்படலாம். தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்வதால் செலவுகள், விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதால் செலவுகள், இந்த மாதிரிலாம் வரலாம். பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள், அதனால் செலவுகள், இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள். அதனால எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கேர் எடுத்து கவனம் எடுத்து பண்ணினா விரயங்களே, அதுவும் அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்தலாம். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு சற்று காலதாமதமாகி அருமையாக நிறைவேறும். 18/1/2025 முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்க வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு அப்படியே வக்ரகதியிலேயே வரார். மிதுன ராசியில வந்து வக்ரம் அடைகிறார். இந்த மிதுன ராசி உங்களுக்கு லாபம், லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷமான வக்ரகதியில இருக்கார். கொஞ்சம் கடுமையா போராடினா தான் வெற்றி. சாதாரணமாகவே சிம்மராசிக்காரர்கள் போராட்டத்திற்கு ஒன்றும் அஞ்ச மாட்டீர்கள். கரெக்டா? அதனால சூப்பரா ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. அதற்கு உண்டான ஒரு மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு அருமையாக வந்து சேரும். ராசிநாதன் சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உள்ளார். குழந்தைகளின் மூலம் சில குழப்பங்கள், சில சந்தோஷங்கள், ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். கோவில் திருப்பணிகளில் ஈடுபாடு செய்து மகிழ்வீர்கள். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதேபோல் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வீர்கள். 14/1/2025 முதல் இந்த சூரிய பகவான் அற்புதமாக பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்திற்கு வந்து குரு பகவானின் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் செய்ய போகிறார். உபஜயஸ்தானத்தில் சூரிய பகவான் இருப்பது அற்புதமான ஒரு முன்னேற்றம். அதுவும் குருவின் பார்வையை பெறுவதால் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும்.
கடன் சுமை குறைவதற்கு ஒரு வருமானம் வந்து சேரும். அதேபோல் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காணும் ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். தனித்துவமாக திகழ்வீர்கள். 5, 8 அதிபதி குரு பகவான் வக்கிரகதியில் ஜீவனஸ்தானத்தில் உள்ளார். உத்தியோகத்தில் பரபரப்பாக இருந்தால் வெற்றி, தொழில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பாக இருந்தால் வெற்றி. அவ்வப்பொழுது மனதில் கிளேசங்கள் வந்து மறையும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம். தந்தை வழி உறவினர்களின் மூலம் சில குழப்பங்கள் வரலாம். இருப்பினும் குருவின் பார்வை உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் விழுவதால் பொருளாதார நிலையில் பிரச்சனைகள் இருக்காது. அடுத்த பார்வை சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் இருப்பதால் உறவினர்கள் கை கொடுப்பார்கள். அடுத்து 9ஆம் பார்வையாக உங்கள் பகையுணர் யோகஸ்தானத்தில் பார்ப்பதால் ஓரளவிற்கு வெற்றிகள் வந்து சேரும். 6, 7 அதிபதி சனீஸ்வர பகவான் களத்திர ஸ்தானத்தில் சசயோகம் பெற்று சஞ்சாரம் செய்கின்றார். வாழ்க்கை துணை மூலமாக சில குழப்பங்கள் இருக்கும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் வேண்டான வாக்குவாதம் வேண்டாம். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது. எல்லா விதத்திலும் முன்னேற்றம் வர வேண்டும் என்றால் பொறுமையாக இருந்து சிறப்பாக செயல்பட வேண்டும். சாயா கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் அஷ்டம ராசியிலும், கேது பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலும் இருப்பதால் குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கும். தனவரவில் தடை தாமதங்கள் இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும். முக்கியமா பேசுற வார்த்தைகள், எடுக்கிற விஷயங்கள், எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நடந்துக்க கூடாது. கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வெளியூர்ல என்ன வெளிநாடு போய் படிக்கணும், உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் விநாயகரையும் துர்க்கையும் வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா கண்டிப்பா முருகப்பெருமான வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்துல நீச்சமடைந்து வக்கரமடைந்து இருக்கார். அதுக்கப்புறம் வக்கரகதியிலே தான் மிதுனத்துக்கும் போறார். அதனால முருகப்பெருமான் வழிபாடு முற்றிய வினைகளை தீர்க்கும். நீங்க எடுக்கிற காரியங்கள்ல ஒரு ஜெயம், வெற்றிகள் கிடைக்கும். அடுத்தபடியா நவ கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானிற்கு சனிக்கிழமைகளில் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் சொல்லிட்டு ஒரு தீபம் போட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். அடுத்தபடியா புற்றுக்கோயில், கண்டிப்பா புத்துக்கோயில் போயிட்டு வாங்கோ. புத்துக்கோயில் போயிட்டு வர நான் இந்த அம்பாள் வழிபாடு நாகர் வழிபாடு பண்றது உங்களுக்கு விசேஷமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அற்புதமான ஏற்றம் தரும், மாற்றம் தரும், முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.